அப்பா என்னப்பா ஆச்சு? கையோ காலோ போச்சுன்னா எதையாவது ஊனிட்டாது வாழ்ந்தாலும் மானம் போச்சுன்னு என்ன நடந்தாலும் சரி ஆர்த்தியை கை விட்டுறாதுப்பா. ரகு அவன் வரான்டா. அவசரப்படாத, அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அண்ணன் என்னங்க பேசுங்க. டேய், பிரச்சனை உனக்கும் எனக்கும். தைரியம் இருந்தா என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு பொட்ட மாதிரி பொண்ணை தூக்குற. ஆர்த்தி எங்கடா வச்சிருக்க? நிறுத்துற. இது வெறும் ஆரம்பம். போக போக நீயும் ஆட்களும் பைத்தியம் பிடிச்சி அலைய போறீங்க. நான் செத்தாலும் சாவேனே தவிர உன் தங்கச்சியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் நீ எனக்கு விளையாட்டு காட்டினல்ல, இப்போ நான் உனக்கு விளையாட்டு காட்ட போறேன். நல்ல கவனி. உனக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா? ஆர்த்தி எங்கடா வச்சிருக்க? நீ அவரோட தீவிர ரசிகர்னு கேள்விப்பட்டேன். முதல் நாள் முதல் ஷோ பார்க்க வேண்டிய நேரத்துல பொண்ணை தொலைச்சிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. நைட் ஷோ உன போறீங்க. படம் சூப்பரா இருக்கும். சும்மா விளையாடாத, விஷயத்த சொல்லு. ஓகே, இப்ப மணி 8 ஆகுது. 9 மணிக்கு கமலா தியேட்டருக்கு போ. 10 ரூபா கவுண்டருக்கு போய் முதல் டிக்கெட்டை வாங்க. அதுக்கு பின்னாடி ஆர்த்தி எங்க இருக்கான்னு எழுதிருக்கும். காலையில 6 மணிக்குள்ள ஆர்த்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு காப்பாத்து. முடியல 7 மணிக்கு நீ என் வீட்டுக்கு மாப்பிளையா வர. 7 மணிக்கு நீ வரலன்னா 8 மணிக்கு ஆர்த்தி உயிரோட இருக்க மாட்டான். போன பத்திரமா வச்சுக்கோ. நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மாப்பிள்ள. ஹலோ ஹலோ. பல அறைகள் இருக்கும், ஆனால் ஹோட்டல் இல்லை. பல பாஷைகளில் பேசுவார், ஆனால் காலேஜ் இல்லை. பாதுகாப்பு சங்கிலி இருக்கும், ஆனால் ஜெயில் இல்லை. அபாய ஒலி கேட்கும், ஆனால் மில் இல்லை. ஒரே குழப்பமா இருக்குடா. இதுல எதுவுமே உண்மை இல்லடா ரகு. ரொம்ப பயமா இருக்கு மணி. ஆர்த்தி ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு மனசு சொல்லுது. ரகு பாத்துடா. அண்ணே கரெக்டா இங்க வந்துட்டான். மொத்த ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சிஎம்ஏ வந்தா கூட என் பர்மிஷன் இல்லாம உள்ள நுழைய முடியாது. மீறி வந்துட்டான்னா அவளை போட்டுருந்தா. டே ரகு, நீ செத்து அவளை சாகடிக்கிறத விட பேசாம சரண்டர் ஆயிடுறா. ஆர்த்தி உயிரோடவாது இருப்பா. எங்கடி போற மணி? அதை திருப்பி படி. எனக்கு எதுவுமே புரியலடா. நமக்கு பைத்தியம் பிடிக்கணும்னே எழுதிருக்காண்டா. என்னடா சொன்ன? நமக்கு பைத்தியம் பிடிக்கணும்னே எழுதிருக்காண்டா. போக போக நீயும் ஆட்களும் பைத்தியம் பிடிச்சி அலைய போறீங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்.
ஆர்த்தி ஆர்த்தி ஒரு ரகு வந்திருக்க ஆர்த்தி ஆர்த்தி என்ன பாரு ஆர்த்தி இதோ, உன் பேரை கூட என் கையில எழுதிருக்க ஞாபகம் இருக்கா இந்த செயின் இது ஞாபகம் இருக்கா ஆர்த்தி காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தேனே அது எனக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்பட்டிய அது பாரு ஆர்த்தி தயவு செஞ்சு பாரு ஆர்த்தி ஆர்த்தி காலையில 6 மணிக்குள்ள ஆர்த்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு காப்பாத்திடும். முடியல 7 மணிக்கு நீ என் வீட்டுக்கு மாப்பிளையா வரணும். 7 மணிக்கு நீ வரலன்னா 8 மணிக்கு ஆர்த்தி உயிரோட இருக்க மாட்டேன். என் உயிரை பலி கொடுத்தாவது ஆர்த்தியை காப்பாற்றணும்னு நினச்சேன் ஆனால் அது முடியலப்பா உங்களுக்காக தன் உயிரை பணைய வச்ச ஆர்த்தி அவளை மீட்கிறதுக்காக என் எதிரிக்கிட்டேயே நான் சரணடைஞ்சிட்டேன். என் ஆர்த்தி எனக்கு திரும்ப கிடைக்கணும்னா பிரியாங்காவும் அவன் அண்ணனும் என்னை நம்பணும். அவங்கள நம்ப வச்சு என் ஆர்த்தியை நான் அடைய போகிறேன். இந்த கேசட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னோட உண்மையான காதல் ஜெயிக்கும். எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. நல்லா தூங்கினியா? உன்னை பார்த்த சந்தோஷத்தில் இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்கினேன். கவலைப்படாத பிரியாங்கா, இனிமேல் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நேத்திலிருந்து நீ எதையும் சாப்பிடல. இந்த இட்லியாவது சாப்பிடு. இதெல்லாம் எனக்காக தானே? இப்ப கூட நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது என்னால் நம்ப முடியல ரகு. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு ரகு. அது அப்புறம் பண்ணிக்கலாம். நாங்க அப்புறமா வரோமா? பரவாயில்ல வாங்கண்ணா. அது இந்தம்மா, நீ சொன்ன மாதிரி உன் பேர்ல உள்ள சொத்தெல்லாம் ரகு பேருக்கு மாத்திட்டேன். உங்க கையாலே அவருக்கு கொடுத்துருங்கண்ணா. நான் பெருசா நினைக்கிற சொத்தே பிரியாங்கா தான். இதெல்லாம் கொடுத்து என் காதல கேவலப்படுத்தாதீங்க. ஆனா ரகு, உன்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பிரியாங்கா. என்ன ரகு ரிக்வெஸ்ட்? அது இதுன்னு ஆர்டர் பண்ணு. சொன்னா கோவப்படக்கூடாது. சரி சொல்லு. நான் ஆர்த்தியை பார்க்கணும். பாத்தியா பாத்தியா, உனக்கு என் மேல சந்தேகம் வருது. சந்தேகம் வரல, ஆனா ஆர்த்தி. உனக்கு சேர வேண்டிய பொருள் ஒன்று ஆர்த்தி கிட்ட இருக்கு. அதை உன்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு தான். அண்ணா, இவரை ஆர்த்தி கிட்ட கூட்டிட்டு போ. அம்மா என்னம்மா இது? கூட்டிட்டு போங்க. இல்லம்மா நான் சொல்றது. ஏய் ஏய், சரி தங்கச்சி, டேய் பண்ணிடுறா.
வந்துட்டியா? எனக்கு தெரியும்பா, ஆர்த்திக்காக நீ வருவேன்னு. என் பொண்ண கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிறக்க. நீ கூட்டிட்டு போப்பா. நான் வந்தது உன் பொண்ணை பார்த்து கொஞ்சத்துக்கு இல்ல. போ போ. குடிக்க மாட்டேன், எனக்கு வேணாம் வேணாம், மருந்து வேணாம், என்ன விடுங்க. ரகு கிட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கு ரகு ஆர்த்தி. வேணும். சார், என் ரகு உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், என் ரகு நான் பார்க்கணும் ப்ளீஸ். இங்க பாருங்க, என்ன அடிக்கிறாங்க. பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு எதுவும் தர மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுங்க சார், நான் ரகு ஒரே இடத்துல பார்க்கணும். ஆர்த்தின்னு சொன்னாலே ரகுவுக்கு தெரியும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார், ரகு பார்க்கணும் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ரகுவை பார்த்தா கண்டிப்பா உன்னை வந்து பார்க்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு வெளில கொண்டு வாங்க. எதுக்காக ஆர்த்தியை பார்க்கணும்னு சொன்ன? ஆர்த்தி கிட்ட இருக்கிற செயின் எங்க வீட்டுக்கு மருமகளா வரவளுக்கு போட வேண்டிய செயின். அது இப்போ பிரியங்கா கழுத்துல இருக்கணும். கழட்டி கொடுங்க. டேய், அத கழட்டி எடுத்துட்டு வாங்கடா. நீங்கெல்லாம் மனுஷங்களா? உன்னை போய் என் பொண்ணு காதலிச்சா பாரு. எப்படிடா உனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண மனசு வந்தது? ஏய், என் பொண்ணு இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே நீ தாண்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துடு. நாங்க எங்கேயாவது போய் பழச்சிக்கிறோம். யார் யாரா நாசம் பண்ணா? பிரியங்கா தான் சொத்து சொகத்தை எல்லாத்தையும் என் காதலுக்காக தர தயாரா இருந்தா. ஆனா உன் பொண்ணு என்னை மயக்கி அடைய பார்த்தா. நல்ல வேலை, இவ பைத்தியமானதுல என் பைத்தியம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, உனக்கு உன் பொண்ணு தானே வேணும்? அவ கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி கொடுத்துட்டு அவளை தாராளமா கூட்டிட்டு போ. என்ன ஆதி, சொல்லுங்க. ஆமா, ரகு சொல்ற மாதிரியே அந்த செயினை கழட்டி கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போய் தொலை. அண்ணே, மாப்பிள்ள நம்ம பக்கம் தான், பொண்ணு எதுக்கு? ஆமா, கூட்டிட்டு போங்க. என் பொண்ணையே நீ வேணான்னு சொன்ன பிறகு அந்த செயின் மாத்திரம் அவ கழுத்துல இருந்து என்ன பண்ண போகுது? இப்பவே கொடுத்துடுறேன். குடுறி, செயினை கழட்டு. குடு, குடுறி. பாவி மகளே, அந்த செயினை குடுறி. குடு, குடு, குடு. அதுக்கெல்லாம் உனக்கு கொடுப்பது இல்லடி. அந்த செயினை குடு. நீ பைத்தியக்காரி. குடுறி, இல்லைன்னா அவங்க நம்மள விட மாட்டாங்க. பாரு, உனக்கு ரகு மாத்திரம் இல்ல, இனிமே நமக்கு யாரும் இல்ல. குடு, செயினை குடு, குடு.